ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டிக்காய் புளிக்குழம்பு. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகும். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் வெட்டி வச்ச வெண்டிக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பிசு தன்மை எதுவும் இல்லாமல் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கான மசாலா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். அதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஓரளவுக்கு வதங்கி வரவும் அதில் ஒரு சின்ன தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். சின்ன தக்காளியாக இருக்கனால நான் 3 சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதை வந்து தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதை வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே பேனை வந்து அடுப்பில் வந்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகவும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியவும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு வதங்கவும் அதில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்ச வெண்டிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். வெண்டிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது கூடவே வந்து ஒரு 1/4 நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம். உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரவும் மூடி போட்டாச்சு. மூடி போட்டு நல்லா அந்த கொதி வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதித்து அந்த மசாலா வாடையெல்லாம் போய் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வெண்டிக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு வச்சா ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு.